ராயபுரம் பகுதியில் திமுக வேட்பாளர் சுபேர் கான் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சென்னை ராயபுரம் பகுதியில் திமுக வேட்பாளர் சுபேர் கான் தினம்தோறும் ராயபுரம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். மக்களின் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக சரி செய்வேன் என்று பொதுமக்களிடம் கூறிய அவர், பிரச்சினைகளுக்கு தற்காலிக தீர்வு இல்லாமல் நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தரப்படும் என்றும் கூறினார். வாக்கு சேகரிக்க சென்ற வேட்பாளருக்கு பொதுமக்கள் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். நன்றி முருகா. நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. இது கூட்டிகிட்டு வந்த கூட்டம் இல்லை, தானாக சேர்ந்த கூட்டம். பார்க்குற மக்கள்லாம் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னு நீங்களும் உங்கள் கேமராவை திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சும்மா லைட்டாக திருப்பி பாருங்கள். எதிர்கட்சி வேட்பாளர் திருப்பி காமிக்கிறார் அவர் கூட்டிகிட்டு வந்த கூட்டத்தை. இது தானாக சேர்ந்த கூட்டம். வரவேற்பு எப்படி கொடுக்குறாங்கன்றதை போகிற வழியில் காமிச்சிட்டு சொல்லுங்கள் அவருக்கு. இப்போ இளைஞர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. உங்ககிட்ட இந்த விளையாட்டு சம்பந்தம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். என்ன மாதிரி கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? அதை நான் முதல்ல சொல்லணும். யூத் எம்பவர்மெண்ட் தாங்க முக்கியம். அதே மாதிரி விளையாட்டு எப்படி நம்மளுக்கு படிப்பு, கல்வி, வேலைவாய்ப்பு முக்கியமோ அதே மாதிரி உடற்பயிற்சியும் விளையாட்டுத்துறையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் மாண்பு தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர் அவர்கள் உலகத்தர லெவலுக்கு நம்ம தமிழ்நாடோட விளையாட்டுத்துறையை கொண்டு போயிருக்கிறாங்க. அதில் ராயபுரத்துக்கு கிடைக்க வேண்டியதை இன்னும் வேண்டி விரும்பி அவர்கிட்ட கேட்டு என்னென்ன தேவைகளோ கேட்டு அடுத்த தடவையும் அவர் தான் துணை முதலமைச்சராக இருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அவர் தான் பார்ப்பார். அந்த டிபார்ட்மெண்ட்டில் இன்னும் தேவைப்பட வேண்டியது எங்களோட ராயபுரம் தொகுதிக்கு உண்டான இளைஞர்களுக்கு என்னென்ன விளையாட்டுத்துறை சம்மந்தமாக தேவையோ எல்லாத்தையும் கண்டிப்பாக கொண்டு வந்து இறங்கிடுவோம் ராயபுரம். சார், கிட்டத்தட்ட 50 வருஷம் பழமையான ஸ்கூல் 6 ஸ்கூல் ரெடி பண்ணியிருக்காங்க. போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் ஸ்கூல்ஸ் எல்லாம் இப்போ எந்த லெவலில் இருக்குன்றது. முன்னாடிலாம் கட்டுமானம் அவ்வளோ சரி இல்லாத இருந்தது. 50 வருஷமாக இதுக்கு முன்னாடி இருந்த ஜெயக்குமார் அவர் இருந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி பழைய ஸ்கூல்ஸ் புனரமைக்கிற வேலையெல்லாம் அவங்க பண்ணவே இல்லை. இப்போ கல்வித்துறை மூலியமாகவும் அதே மாதிரி நம்மளோட சட்டமன்ற உறுப்பினரோட முயற்சியாலையும் அண்ணன் ஐட்ரீம்ஸ் மூர்த்தியோட முயற்சியாலையும் இந்த 6 பள்ளிகள் பழுதடைந்த பள்ளிகள் சீரமைப்பட்டிருக்கு. அது திறந்து வச்சிருக்கிறாங்க. இப்போ பயன்பாட்டில் இருக்குது. இப்போதைக்கு இருக்கிற பள்ளிகளை ரெடி பண்ணியிருக்கிறோம். அடுத்து மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி மாணவர்களோட ரிக்குவயர்மெண்ட் ஏற்ற மாதிரி கண்டிப்பாக இதுக்கு உண்டான ஒரு ஹைடெக் ஸ்கூல் வரும். ஸ்மார்ட் கிளாஸஸோட கண்டிப்பாக ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற அளவுக்கு ஒரு திட்டம் இருக்குது. நான் அது ஒரு சட்டமன்ற உறுப்பினர்